வாசிக்க 2வது தன்மை பாருங்க. அவன் ஜெபத்திற்கு 1 ராஜாக்கள் 17:24 அதை சொல்றான் பாருங்க. ஒரு வாசிக்க தெளிவா வாசிக்குமா? எலியாவை நோக்கி மனுஷன் என்றும் உண்மை என்றும் இப்போது நல்ல கவனிங்க. சாரிபாத்து விதவையை சந்திக்க முடியாது. நான் முதல் பகுதியை ஆகாப்பை சந்திக்க அனுப்புறாரு. 2வது சாரிபாத்து விதவையை சந்திக்க அனுப்புறாரு. கவனிங்க, இந்த சாரிபாத்து விதவையா இவனும் இவருடைய மகனும் விரல்களை பொறுக்கி அப்பத்தை சொட்டு சாப்பிட்டு விட்டு சாவ முடிவெடுத்தவர்கள், மறித்து போக வேண்டும் முடிவெடுத்தவர்கள், வாழ முடிவெடுக்கவில்லை, சாவ வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள். சாவ வேண்டும் முடிவெடுத்தவர்கள் தீர்க்கதரிசியாகிய எலியாவை தேவன் சாரிபாத்து ஊருக்கு அனுப்புகிறார். யாரைவர் விரல் பொறுக்கிறார், அப்பத்தை சுட்டு கொஞ்சோட்டமாகும் அப்பம் சுட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்டு அப்ப அந்த தருத்திரம், அந்த சாரிபாத்து தருத்திரம் தாண்டவமானது, தருத்திரம் படாத முடியாத நிலைமைக்கு வந்துட்டா, தள்ளப்பட்டுட்டா. யோக உதவி செய்யப்பட்ட நிலைமைக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டா. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவனை போய் இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா சந்திக்கிறான். அன்றாடையே கொஞ்சம் அவளுக்கு அவளுக்கு அடைய சுற்றி அவனை கனப்படுத்தி அவனுக்கு திருப்தி கொடுத்து செய்கிறார். அதனால நல்ல கவனிச்சுப்பார். இந்த எலியா நண்பு சகோதரி சவுல் எலியா காண்பீங்க. இந்த பிள்ளை வந்து நான் சுருக்கமா கடந்து போறேன். இந்த பிள்ளை மறைந்துட்டான். இது மறைத்த உடனே அந்த தீர்க்கதரிசி ஆரம்பி இந்த தீர்க்கதரிசி சொல்றான். கவனிச்சுப்பார், நல்ல கவனிங்க. அப்ப அந்த விதவை கொடுத்த அந்த கொஞ்சோடு மாவட்ட சொல்லப்பட்ட அடைய இந்த தீர்க்கதரிசி நினைத்து பார்க்கிறான். ஐயோ, கணவனால சாரி பார்க்கிறார், அந்த ஊருக்கு போது நம்ம நேசித்தார் என்பதை அவன் அறிந்தவன் அந்த தீர்க்கதரிசி. அதனால அந்த பழக்கம் மறைத்து போன்னு சொன்ன உடனே இவன் செய்த 2வது பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளையானவரை விழுந்தான். அதை சொல்லு, அவன் மேல் விழுந்து முகமுப்புற விழுந்து செடிக்கிறான். இந்த ஜெபம் எதை குறிக்கிறது சொன்னா, தாழ்மை. நாம் பேசிக்கொள்ளும் போது முதலாவது கர்த்தருக்கு முன்பாக செடிக்கிற ஜெபம், 2வது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபத்துல தாழ்மை இருக்கிறது. அதுதான் நான் பேசுகிறேன். 2வது ஜெபத்துல எலியாவுடைய ஜெபத்துல என்ன கண்டுபிடிக்கப்பட்டது சொன்னா, தாழ்மை வந்தது. முதலாவது கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற அனுபவம், 2வது ஜெபத்துக்கு தன்மை என்ன அனுபவம் என்னன்னா தாழ்மை. என்ன செய்யறான், அந்த பிள்ளை மேல முகமுப்புற விழுவான். அதுவே இந்த சாரிபாத்தை எனக்கு கனப்படுத்திருக்கிறாரு, என்னை நேசித்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார், என் பசியாக இருக்கிறார். அவ பிள்ளைகளை உயிரோடு எழுப்புறது முகமுப்புற விழுகிறான். அந்த தீர்க்கதரிசி வந்தது. அந்த தீர்க்கதரிசி முகமுப்புற விழுந்தன வேதம் சொல்லுது.